ஷின்சான், என்னம்மா? ஷின்சான், கப்பல ஊத்தி குடிக்க மாட்டியா? தாகமா இருந்துச்சு, அதான் அவசரத்துல அப்படியே. அப்படி எல்லாம் பண்ண கூடாது. சரி சரி, ஷீரோவை கூட்டிட்டு வாக்கிங் போயிட்டு வா. இப்பெல்லாம் நீ ஷீரோவை கூட்டிட்டு வாக்கிங் சரியாவே போறதே கிடையாது. ஆனா நம்ம ஷீரோ வெள்ளை வெள்ளையர்னு இருக்குமா, பங்குனி வெயில் வேற பல்ல காட்டிட்டு இருக்கு. அத வெளியில கூட்டிட்டு போனா கருத்து போயிடுமேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். கதை எழுக்கிறதுக்கு அளவில்லையா? சீக்கிரம் போயிட்டு வா. ஓகே. வணக்கம்மா. என்ன ஷீரோவோட வாக்கிங் போறியா? ஆமாப்பா, வர வர இது கூட எனக்கு ஒரே தொல்லையா போச்சே. இத பார்த்து தொல்லைங்கிறியப்பா. உன்னை பார்த்தா எனக்கு பொறாமையா இருக்கு தெரியுமா? பொறாமப்படுறியா? ஆனா இதுல பொறாமப்படுறதுக்கு எதுவுமே இல்லையே. எங்க அம்மா வேலை இத நான் வேண்டாம் வெறுப்பாதான் செஞ்சுட்டு இருக்கேன். ஒரே ஸ்ட்ரெச்சா இருக்குப்பா. அது ஸ்ட்ரெஸ்ப்பா. அதத்தான் நான் தமிழ்ல சொன்னேன். வெளியவே போகாம எப்ப பார்த்தாலும் வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நீ எப்படி நினைக்கிற? ஆனா ஷீரோ மட்டும் என்கிட்ட இருந்தா நான் இந்த தினமும் வாக்கிங் கூட்டிட்டு போவேன். ரொம்ப ஜாலியா இருப்பேன். அவ்வளவு ஆசையா இருக்குன்னா நீ இத கூட்டிட்டு போ. என்ன நிஜமாவா? இதாப்பா. வணக்கம்பா ஷீரோ. சரி போலாமா? என்ன செஞ்சன்? நான் ஷீரோவை கரெக்டா வாக்கிங் கூட்டிட்டு போறேனா? சொல்லுப்பா. உன்னை பார்த்தா ஒரு டாகி குட்டி அதோட கைத்த ரோபோ கழுத்துல போட்டு இழுத்துட்டு போற மாதிரி இருக்கு. காமெடி. சரி, நீ பிராக்டிஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் நான் ஷீரோவை தரேன். நிஜமாவா? நிஜமா தான்ப்பா. நீ என்ன சொன்ன? கொஞ்ச நாளைக்கு இன்னொரு வீட்ல இருந்தா ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னியா? சரி, ஓகே ஓகே. அப்படியா சொல்லுது? இத நான் வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா? நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, அப்புறமா பாக்கலாம்ப்பா. போயிட்டு வரேன், ஜாக்கிரதை. அப்ப சரி, நம்ம வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாமா? என்ன ஷீரோ, உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ரொம்ப வேகமா போறேனா? உண்மையிலேயே நான் இப்ப ஒரு டாக்கியோட ஓனர் மாதிரியே ஃபீல் பண்றேன். அந்த டாக்கி ரொம்ப பயங்கரமா இருக்கே. ஷீரோவை பொறுப்பா பாத்துக்கிறேன்னு ஷின்சான் கிட்ட வாக்கு கொடுத்திருக்கேன். அதை நிறைவேற்றணுமே. இந்த டாக்கி கிட்ட இருந்து ஷீரோவை காப்பாத்தி ஆகணும். அது உன் தோஸ்தா? தெரியுமா? ஷீரோ சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன். அட, எனக்கு மசாவோட ஷீரோவை அனுப்பிட்டியா? ஆமாமா, அவனுக்கு ஷீரோவை பிடிச்சிருக்கு, ஷீரோவுக்கு அவனை பிடிச்சிருக்கு. அதான் இன்னைக்கு ராத்திரி தங்கட்டுமே அனுப்பி விட்டுட்டேன். இத நீ ஏன் முன்னாடியே சொல்லல ஷின்சான்? இப்ப பாரு, நான் ஷீரோவுக்கு சாப்பாடு வேற செஞ்சுட்டேன். இத நான் என்ன பண்றது? ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வைங்க, நாளைக்கு கொடுத்துக்கலாம். நல்ல ஐடியா. எல்லா பிரச்சனையும் போயிடும். அதனால வாரத்துல ஒரு நாள் மசா ஷீரோ வச்சுக்கிட்டு என்ன பண்றானோ தெரியலையே. உங்ககிட்ட பழைய டவல் எதுவும் இல்லையா? இது கரெக்டா இருக்கும். இது போதுமா மசாவ்? இந்த டாகி குட்டிக்கு நம்ம வீடு ரொம்ப புதுசு, அதனால பத்திரமா பாத்துக்கோ. இல்லன்னா ஷின்சான் ரொம்ப வருத்தப்படுவான். இது பத்திரமா பாத்துப்பேன், கவலைப்படாதீங்க. அப்ப சரி. ஷீரோ இங்க வா, பெட் ரெடியா இருக்கு, வந்து படுத்துக்கோ. அப்புறம் அது நான் உன் தலையை தொட்டு பார்க்கலாமா ஷீரோ? புசு புசுன்னு இருக்குப்பா. சரி சரி, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. என்னாச்சு ஷீரோ? உனக்கு அடி எதுவும் பண்ணல? என்னாச்சுப்பா? பசிக்குதா இல்ல தாகெடுக்குதா? என்னாச்சு? ஏன் இப்படி நடுங்குற? உடம்பு இல்லையா? டாக்டர் கிட்ட போலாமா? அச்சச்சோ, ஷீரோ இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. என்ன பண்றது? என்ன பண்றது? என்ன பண்றது? நான் எதுக்கு இப்ப இதை தூக்கிட்டு இருக்கேன்? சரி வா, நான் உன்னை ரெஸ்ட் ரூமுக்கு கூட்டிட்டு போறேன்.
எனது ஷீரோ இன்னைக்கு மசாவ் வீட்ல இருக்க போதா? ஆமா ஹாரி, மசாவ் தான் ஷீரோவை பாத்துக்கிறேன்னு சொன்னானா. ஷீரோவுக்கும் அங்க இருக்கிறதுனால ஒரு சின்ன மாறுதல் கிடைச்ச மாதிரி இருக்கும்ல. ஆனா ஷீரோ இல்லாம ஷின்சான் ரொம்ப தனிமையா ஃபீல் பண்ணுவானே. என்ன அப்படிதானே ஷின்சான்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா வீட்ல இல்லாத போது நீங்க நிம்மதியா இருக்கிற மாதிரி நினைக்கிறீங்கல்ல, அந்த மாதிரி தான் இதுவும். சரியா சொன்ன. சரியா சொல்லலன்னு சொல்ல வந்தேன். அப்படிதான் நீங்க நினைப்பீங்களா? இல்ல இல்ல. சீரோ, இந்த உனக்காக வாங்கிட்டு வந்தேன். இது சாதாரண டாக்கி ஃபுட் நினைக்காத, ரொம்பவே காஸ்ட்லியானது தெரியுமா? இது உங்க செல்ல பிராணிக்கான சிறந்த உணவு, ரொம்ப ருசியா இருக்கும். இங்க பாத்தியா, இது கூடவே ஃப்ரீயா ஒரு சூப்பர் கிளாஸும் கொடுத்திருக்காங்க. சாப்பிடு சாப்பிடு. நல்லாக்கா? நீ கவலைப்படாத, நான் இதை பிடிச்சுக்கிறேன், நீ சாப்பிடுன. இது சாப்பிடுறது ரொம்ப அழகா இருக்கு. பிளேட்லயே போட்டு கொடுத்திருந்தா நல்லா சாப்பிட்டுருப்பல ஷீரோ. நான் தான் மசா பேசுறேன் ஷின்சான், நீ ஷீரோவை பத்தி எதுவும் கவலைப்படாத. நான் கவலையே படலையே. அது தெரிஞ்ச விஷயம் தானே. சரி, நான் ஷீரோவை குளிப்பாட்டி விடட்டுமாப்பா? அதுக்கு அனுமதி கொடுப்பல? ஆகட்டும். ஓ அப்படியா, சரி சரி, நான் அப்புறமா பேசுறேன். வாழ்த்துக்கள். மசா போன் பண்ணி ஷீரோவை குளிப்பாட்டலாமா வேண்டாமான்னு கேட்டாதா? என்னம்மா உனக்கு என்ன தைரியம் இருந்தா என்னோட ஷாம்பு எடுத்துட்டு போய் ஷீரோவுக்கு குளிப்பாட்ட கொடுப்ப. என்ன ஷீரோ, குளிக்கிறதுக்கு ரெடியா இருக்கல? ஏய், ஒரு இடத்துல ஓடாம நில்லுப்பா. இதுக்குதான் முதல்ல சொன்ன கேட்டியா? இப்பதான் நீ ரொம்ப அழகா இருக்க. சரி ஷீரோ, உன் திறமையை காட்டு. என்ன சொன்னாலும் அப்படியே சரியப்பா, நீ ரொம்ப நல்ல பையன். அசையாம இரு. புஸ்கு புஸ்குன்னு இருக்கு. அந்த ஒண்ணு இல்லப்பா, உன்னை பத்தி கவலையா இருந்துச்சா? அதான் நீ தூங்குறியா இல்லையான்னு பாக்குறதுக்கு இங்க வந்துட்டேன். சரி, பயப்படாத, நீ நிம்மதியா படுத்து தூங்கு. சரி வா, இப்ப நம்ம வாக்கிங்க்கு போலாம். நண்பா மசாவ். வெளியே வா மசாவ். ஷீரோ, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வந்தேன். எங்க ஒரு வித்த காட்டு, ஒரு டுச்சடி. அடக்க ஒடுக்கமான இல்லை.